ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம ரைடு கிளம்பி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு ட்ராவல் வந்திருக்கோம். அது எங்கேன்னா கேரளாவில் இருக்க அட்டப்பாடி தான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஆனைகட்டி போகிற ரூட்டு தான் நின்று இருக்கோம். ஸோ பாருங்க, நேச்சருடைய சவுண்ட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கேளுங்களேன் கொஞ்சம். இதோ நம்ம பைக் அப்படியே தயார் நிலையில் நின்று இருக்கு. வாங்க அப்படியே பிளாக்ல கண்டினியூ பண்றேன். அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஏன்னா இப்போயே வந்து பார்த்தோம்னா 6:50 ஆச்சு டைமு. நம்ம இன்னும் இந்த 1 டேக்குள்ளே நம்ம எவ்வளோ பிளேஸ் எல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. அவன் வேறு அங்கே வெயிட் பண்ணிட்டு நின்றுருக்கான். நான் இப்போ வந்து கேமரா மாட்டுறக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா மொபைலுங்கிறதால ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நான் அப்படியே நம்ம ரைடு கிளம்ப வேண்டியதான். வாங்க அப்படியே போவோம். நான் ஸ்டாப்பாக கொஞ்சம் போயிட்டே இருக்க வேண்டியதான் நிற்காம. ஏன்னா நின்னோன்னா நமக்கு டைம் ஆயிரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து 1 டேக்குள்ளே என்னென்ன இடத்த பார்க்க முடியுமோ எல்லாம் பார்த்துடலாம்னு நினச்சிட்டு தான் போயிட்டு இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த விளாக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து போகலான்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன். எப்படி போதும் பார்ப்போம். இந்த ரூட்டு வந்து சேம்புக்கரை பெருமாள்முடி அந்த ரூட்டு அந்த சைடு தான் போகும். பெருமாள்முடி வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு 1 டைம் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அது ஒரு கோயில். அவர் விளாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கார் போல இருக்குங்க. எங்களை பார்த்தோன்னே அப்படியே சடனாக மொபைலை கீழே இறக்கிட்டார். ஸோ சோசியல் ஆன்சைட்டி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா அது இருந்துச்சுன்னா நம்ம பிடிச்ச இடத்துல வந்து ஒரு விளாக் பண்ணால் கூட முடியாதுங்க. இப்போ அப்படித்தான் ஆகிப்போச்சு போல இருக்குது. இல்லை நான் வீடியோக்கு குறைக்க வந்துட்டுமா என்னன்னு சொல்லி தெரில. அவர் கீழே அப்படியே இறக்கிட்டார். நான் அப்படியே போயிட்டு இருப்போம். இப்போ தான் மார்னிங் வந்து ஒரு 7 o'clock பக்கம் இருக்குது. ஏன்னா இந்த டைமில் வந்து ஏதாவது எலிஃபென்ட் ஸ்பாட் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்கலான்னு தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த டைமில் யானை ஏதாவது வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம், லக்கர் தான் பார்ப்போம். இந்த ஆனைகட்டி ரோட்டு வழியாக ரோட்டு சைட்லேயே வந்து நிறையா வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் இந்த ஜூன் மந்தில் வந்து நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்க போல் இருக்குங்க. ரோடு ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்குது. ஃபாரஸ்ட்டே ஃபுல்லாக அப்படியே க்ரீனியாக இருக்குது. செம்மையாக இருக்குங்கண்ணா. ரோடு சொல்லவே வேண்டியதில்லை, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. எந்த ஒரு குண்டங்குழியும் இல்லைங்க. இதுவாக வந்து நம்ம ஆனைகட்டி பார்டரை தாண்டி அந்த சைடு கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோன்னு வைங்களேன், பைக் ஓட்டுறதே வெறுத்துருவீங்க. ஆஃப் ரோடிங் பைக் இருந்துச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. நம்மளது ஸ்ப்ளெண்டர் தடந்து வைப்ரேஷனோட தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மன்னார்காடு வரைக்கும் அப்படியே தாங்க ரோடு ஃபுல்லாக. நம்ம கேரளா தமிழ்நாடுக்குள்ளே இருக்க ரோடு மட்டும்தான் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பரவாயில்ல, வாங்க அப்படியே போய் ரைட் பண்ணிட்டு வருவோம். அதுக்கு வேண்டி ரோட்டுக்கு வேண்டிய நம்ம ரைட் பண்ணாமல் இருந்துட முடியுமா என்ன? இது வந்து மான்சூன் டைமுங்கிறதால வாட்டர் ஃபால்ஸில் வாட்டர் வருமான்னு சொல்லி தெரிலங்க. ஏன்னா வந்து அந்த அட்டப்பாடி சைடில் ஃபுல்லாமே இந்த டைமில் ஃபுல்லாக வாட்டராகவே இருக்கும். ரோடு மேலேயே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. அது இருக்குமா இல்லையான்னு சொல்லி தெரில. அப்படியே போயிட்டு அதுவும் பார்ப்போம். அது மன்னார்காடு போகிற ரோட்டில் தான் இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே வருங்க. நம்ம அங்கே போக முடியுமா அப்படின்னு தெரியல. போக முடிஞ்சால் கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து வருவோம். ரைடிங் க்ளவுஸ் பார்த்தீங்களா? அதாவது நான் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ரைடிங் க்ளவுஸ் போட்டு ஓட்டுறதுக்கு. அது போக போக அப்படியே பழகிறேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே பழகி போகிறது தானே, எதுவுமே ஒரே மாதிரி நிரந்தரமாக இருந்துடாது. இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மலையில் வந்து ஒரே க்ளவுட்ஸாக இருக்குது, மிஸ்ட்டு கவர் ஆகிட்டு இருக்குது. பட் நம்ம அந்த சைடு போக முடியாது. அது வந்து கொஞ்சம் டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும் போல் இருக்குது. நம்ம ஒரு 2 லொக்கேஷன் பார்த்து வச்சுருக்கோம். அந்த லொக்கேஷனில் வந்து மிஸ்ட் இருக்குமா இல்லையான்னு சொல்லி தெரில. ஜொல்லிப்பேரை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஏரியான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் அந்த ஒம்மலா வே பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வே பாயிண்ட் இருக்கான், அதான் பார்க்க போகிறோம். அப்புறம் நரசிம்முக்கு வே பாயிண்ட்டுன்னு அகழி பக்கத்துலேயே இருக்கான், அதவும் பார்க்க போகிறோம். பட் அங்கே என்ட்ரி ஃபீஸ் வாங்குவாங்களான்னு சொல்லி தெரில. போய் பார்ப்போம். நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் அங்கிறது போடுறாங்க. நம்மளும் போயிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம்.
பாருங்க ரோடு எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு. அது ரொம்ப டென்ஸாக கீழே இறங்குதுங்க, டீப்பாக கீழே இறங்கி போயிட்டு இருக்கு. பைக் ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குங்க. ரூட் அப்படியே கார்னரிங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. பட் நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயாகணும். இப்போ வந்து ஏதோ ஒரு ஊருக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிருக்கேங்க. ஆனைக்கட்டின்னு தான் சொல்லி நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஊர் தான் இது. இங்கே ஒரு 2 செக் போஸ்ட் இருக்குது, அது தாண்டினா தான் நம்ம போக முடியும். கௌசிக் சார் எல்லாம் நின்றுருக்காங்க. சார் கொஞ்சம் ஓரமாகவே நில்லுங்க சார், உள்ளே வந்துடாதீங்க. இது தாண்டினோம்னா ஒரு 2 செக் போஸ்ட் வரும். அந்த 2 செக் போஸ்ட் தாண்டினா மட்டும்தான் நம்ம வந்து கேரளாக்குள்ளேயே என்ட்ரு ஆக முடியும். இதுலேயும் ஒன்றுங்க, ட்ராவல் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். பட் மோட்டோ விலாகுங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். அதுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் மோட்டோ விலாகுங்கிறது வந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே உள்ளே போக முடியும். பட் நான்லாம் வந்து அந்த லெவலில் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு ஃபஸ்ட் டைம் மோட்டோ விலாகிங் பண்ணுற ஒவ்வொரு கண்டென்ட் க்ரியேட்டர்ஸும் வந்து பார்த்தோம்னா ஒரு மொபைலில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லோரும் எடுத்தோடனே வந்து கோப்ரோ, இன்ஸ்டா 360, ட்ரெண்டிங் கியர்ஸ் இதெல்லாம் எதுவுமே வாங்கியிருக்கு. போக போக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌத் ஆகும்போது மட்டும்தான் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே வந்து அப்போ தான் வந்து உள்ளே இறங்குவாங்க ஒவ்வொரு மோட்டோ விலாகர்ஸும் அண்ட் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எல்லாமே. சரி, எடுத்த உடனே இல்லை, எல்லோரும் வந்து முன்னாடி வந்துட முடியாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு தான் மேலே வர முடியும். அது போல தாங்க இந்த மோட்டோ விலாகிங். ஸோ இது வந்து சாதாரணமாக மட்டும் எடுத்துக்காதீங்க. பட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பண்ணாதவங்களுக்கு புரியாது, அவ்வளோதாங்க. இப்போ வந்து செக் போஸ்ட் என்ட்ரு ஆகிட்டோம். இது வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து போலீஸ் இது வந்து அந்த சைடு தான் இருக்கும், ஆனைக்கட்டிக்கு முன்னாடி தான் இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. காலையில் எல்லாம் இது செக் பண்ணுறதில்ல, மார்னிங் டைமில். ஈவினிங் டைம் அந்த மாதிரி டைமில் வந்து செக் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். செக் பண்ணி தான் ஒவ்வொரு பைக்கு, கார்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து போலீஸ் அந்த செக் போஸ்ட் வந்துடுங்க. இது 2வது செக் போஸ்ட்டு. ஆனைக்கட்டிலேயே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். டீயோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிட்டு அப்படியே நம்ம அப்படி போக வேண்டியதாங்க. கைஸ், இதுதான் வந்து கோட்டதரா பாலம். கோட்டதரா ஊரை தாண்டின அடுத்தவே இந்த பாலம் தான் வரும். நைட்டு ஃபுல்லாக மழைக்குள்ளே ஃபுல் ரெயின் போல் இருக்குங்க. அப்படியே செம்மண் கலரில் தண்ணி ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. 1 நேரம் முன்னாடி வரும்போது வாட்டரே சுத்தமாக இல்லை. இப்போ கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் போயிட்டு இருக்குங்க வாட்ரு. பாருங்க, பார்த்தாலே தெரியுதுங்களா? ஆப்போசிட்டில் போய் பார்ப்போமா? அந்த சைடுந்து வியூ சூப்பராக இருக்குங்க. இந்த பாலமே கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. பட் பஸ்ஸெல்லாம் போனால் கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகுதுங்க. இந்த சைடில் நிறைய பேர் துணி துவைச்சிட்டு இருக்காங்க. வீடியோஸ் எடுக்க வேணாம், ஏதாவது தப்பாக எடுத்துக்குவாங்க. இப்போ உங்களுக்கு கீழே போயிட்டு அந்த வாட்டரை காமிக்கிறவாங்க. இது வந்து நான் ரைட் சைடு வந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம். இதுலேயும் போகலாம், அந்த சைடு லெஃப்ட் சைட்லையும் போகலாம். ஸோ இங்கே பாருங்க, வியூ செம்மையாக இருக்குல்ல. பாலத்துக்கு கீழே வாட்டர் ரொம்ப ஃபோர்ஸாக போயிட்டு இருக்குங்க. ஆழமாக இருக்குமா என்னன்னு சொல்ல தெரில. நான் கீழே இறங்கல. அடிப்பொலியாக இருக்குது. சும்மா அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நான் கிளம்பலான்ட்டு போயிட்டோம். இது வந்து கோட்டதரா பாலம்னு சொல்லுவாங்க. இது லொக்கேஷன்லேயே இருக்குது. கோட்டதரா ஊரை தாண்டினா அடுத்த பாலமே இதுதான். இதை பார்த்து அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு அகலையில் இருக்க நரசிம்ம கோவில் பாயிண்ட்டு அதெல்லாம் போய் பார்க்கலாங்க. பட் இங்கே செம்மையாக இருக்குங்க. கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான்.